ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, பெரியார் பல்கலைக்கழகம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த ஒரு ஸ்டேட் யுனிவர்சிட்டி, ரெப்யூட்டட் ஸ்டேட் யுனிவர்சிட்டி. இவங்க வந்து என்ஏஏசி அக்ரிடேஷனில் A++ கிரேட் வாங்கின ஒரு யுனிவர்சிட்டி. இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி படிச்சிருந்துருக்கணும். நெட்டு செட்டு பிஹெச்டி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 2 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதாகவும், காலையில் 10 மணிக்கு 2ஆம் தேதி 5வது மாதம், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி அங்கே ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பெரியார் யூனிவர்சிட்டி, சேலத்தில் இருக்க இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாமலும் போகலாம் ஆஸ் பர் ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலரி பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்க இங்கே கொடுக்கல. இங்கே நீங்கள் வரப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் ஃபெசிலிட்டி, இது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தாலே டெம்பரவரி அண்ட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது, இது டெம்பரவரி போஸ்டிங், கன்சாலிடேட்டட் பேசிஸில் நடக்க போகிற ஒரு போஸ்டிங் தான். இங்கே வந்து அவங்க என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரப்போவே இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு ஃபோட்டோ, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனு, கம்யூனிட்டி என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கெங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்றதையுமே இங்கே கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ளரேஷனையும் இங்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, டெம்பரரி பேசிஸில் தான் நாங்கள் எடுக்கிறோம், கன்சாலிடேட்டட் பே தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாமலும் போகலாம். யூனிவர்சிட்டிக்கு தான் அது ஃபுல் ரைட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து செலக்டட் கேண்டிடேட்க்கு வந்து சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்குமே 25,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பென்ஷன், கிராஜுவேட்டி லீவ் அதெல்லாம் பற்றி அவங்க எதுவுமே ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மக்களே, இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.